ஐயோ இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ அம்மா 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 இங்க வாங்க. அம்மா இங்க வாமா சீக்கிரம். ஐயோ கடவுளே, நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. இந்த முக்காட்டுக்காரி இருக்கா பாரு, அவளை என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா ஐயம்மா, எதுக்கு இவ்வளவு சத்தமா கத்துற? அம்மா உள்ளதானே இருக்க. என்ன செல்லம், உனக்காக தான் சாப்பிட காலையிலேயே ஃபுட் ஆர்டர் பண்றேன்டா. ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? எனக்கு வைத்திய வாயி கலக்குது, ஃபுட் ஆர்டர் பண்றியா நீ? வயித்த கலக்குதா? என்னம்மா, ஏன் என்னாச்சு? நைட்டு சாப்பிட்ட மட்டன் குருமா ஒத்துக்கலையா? என்ன காரணம் சொல்லுடா, சொல்லு என்ன ஆச்சு? மட்டன் குருமாவும் இல்ல, சிக்கன் பாயாவும் இல்லம்மா. எல்லாத்துக்கும் காரணம் என் மாமியை தான். என் மாமியை நினைச்சல எனக்கு வயித்தெல்லாம் கலக்குதுமா. என்னடாயோ? ஐயோ, நீ இவ்வளவு பயந்தாங்குழியா இருப்பியா? ச்சே, நான் இப்படியெல்லாம் கூட கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. டயு குட்டி, எதுக்கு இப்ப நீ உன் மாமியாரை பத்தி கவலைப்படுற? எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும், சரியா? ஃபுட்டு கூட ஸ்வீட் பாக்ஸும் சேர்த்து தான் அம்மா ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பாடு வந்ததும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு சாயங்காலத்துக்கு மேல உன் மாமியை வீட்டுக்கு போய் நம்ம என்னென்னலாம் பிளான் பண்ணமோ பிளானை அப்படியே அட்டகாசமா நடத்தி முடிச்சுட்டு உன் மாமியாக்கு வாயில ஸ்வீட்டை ஊட்டிட்டு வீட்டுக்கு வரோம். என்ன சரியா? மாமி, மாமியார் வீட்டுக்கும் போவேனா சாமியார் வீட்டுக்கும் போவேனா? மம்மி, முதல்ல வீட்டை இழுத்து சாத்திர வேலையை பாருங்க, அப்புறமா எங்கே இருந்தாலும் போலாம். என்னடி ஆச்சு உனக்கு? நேத்துல இருந்து எப்படா விடியன்னு காத்துக்கிட்டு இருந்த. இப்ப என்னவோ இந்த அளவுக்கு பயப்படுற? என்ன நடந்ததே சொல்லு. என்ன டயனா, உன் முகத்துல ஒரு தெளிவு இல்லாம ஏதோ ஒரு குழப்பம் தெரியுது. அந்த குழப்பத்துக்கு காரணம் யாரு? உன் மாமியா ஏதோ ஃபோன் பண்ணாளா, இல்ல உன் புருஷன் ஏதோ ஃபோன் பண்ணானா? சொல்லுடா. என் மாமியெல்லாம் ஃபோன் பண்ணலம்மா. என் தெருவுல அந்த முக்காட்டுக்காரி ஒருத்தி இருக்கா பாரு, அவ ஃபோன் பண்ணாமா. சொல்லு என்னாச்சு? உன் மாமியா ஏதோ மண்டை போட்டுடுச்சா? சொல்லு. அந்த கிழவியாவது இப்ப சாவதாவது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நேற்று நான் ப்ரெக்னெண்டா இருக்கேன்னு என் தெருவில் ஒருத்தி இருக்காளே முக்காட்டுக்காரி, அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அவள் ஊர் முழுக்க தண்டோரை அடிச்சுட்டாப்புல இருக்கு. அதான் காலையிலேயே என் மாமியா என் ஓரவத்தி அப்புறம் உன் தம்பி அந்த ராசாத்தி புருஷன் அந்த மனுஷன் 3 பேரும் நம்ம வீட்டுக்கு வராங்களாம். என்னதே 3 பேரும் நம்ம வீட்டுக்கு வராங்களா? என்னடி உளர்ற? உனக்கே இப்ப வயிற்ற கலக்குதா? பயம் நல்லா முகத்துல தெரியுது. உனக்கு வயிற்ற கலக்குதா இல்லையா? ஏய், எனக்கு எதுக்கடி வயிற்ற கலக்க போகுது? நாளா நல்லா தான் இருக்கேன். காலையில இருந்த பழைய சொத்தை தூக்கி நாய்கிட்ட வீசிட்டேன். உன் மாமியா அப்புறம் இந்த ராசத்திலாம் வாராளுவனு தெரிஞ்சிருந்தா சாப்பாட்டை அப்படியே வச்சிருப்பேன். சரி பரவாயில்ல, அந்த நாய் சாப்பிட்டுட்டு போனா போகுது. சும்மா இருமா, நான் வேற எங்க கையும் களவுமா மாட்டிடுவோமான்னு பயந்துகிட்டு இருக்கேன். ஏய், கையும் களவுமா மாட்டிடுவானே இப்படி எடுத்த உடனே பயந்தா என்னென்னவோ பார்க்கணுமே, அதை நான் எப்படி நீ சமாளிப்பேன்? இங்க பாரு, நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்குது, புரியுதா? இத்தனை என்ன சொன்னேன்? அம்மா நாளைக்கு அந்த வீட்டில் போய் நான் இந்த மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சா அவளுங்க நம்புவாளுங்களா நம்ப மாட்டாளுங்களான்னு தெரியலம்மா. அவளுங்களை நம்ப வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் வாங்கணும்னு சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன். இப்ப பாரு, அதுக்கு தேவையே இல்லாத போயிடுச்சு. நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பி தானே உன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உன்னைய பார்க்க வாராளுங்க. டயனா, காத்து நம்ம பக்கம் வசதி செல்லக்கட்டையே, நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்க பாரு, இப்பதான் நீ கெத்தா இருக்கணும், கெத்தா. உன்னை என்னென்ன சொல்லி வெளியே துரத்தினாளுங்க. இப்பதுல இருந்து தாண்டி நம்ம நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவளுங்க செஞ்சதுக்கெல்லாம் அவளுங்க பேசின பேச்சுக்கெல்லாம் பதிலுக்கு பதில் இப்பதான் நீனு பொழந்து கட்டணும். சில்லு, டோன்ட் வெரி சில்லு, டோன்ட் வெரி, பி ஹாப்பிடா. இல்லம்மா, நான் வேற யோசிச்சிருந்தேன். இப்ப டக்குப்புக்குன்னு கிழவி என்னைய பார்க்க வருதுன்னு தெரிஞ்சதும் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வகை தெரியாம எதுவும் கிழவிக்கிட்ட வாய்க்கு வந்தது உளறி ஏதோ ஏடாகுடமா பிரச்சனை வந்துருச்சுன்னா? ஏய், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. இங்க பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ நீ 3 மாசம் கர்ப்பம். புரியுதா இல்லையா? யாரு கேட்டாலும் அடிச்சு கேட்டாலும் நீ இதைத்தான் சொல்லணும், சரியா? 3ஆவது மாசம் தொடங்கி இப்பதான் 2 நாள் ஆகுதுன்னு சொல்லு. எப்படிமா? எப்படி? ஹாஸ்பிட்டல் எங்க போன? எந்த டாக்டரை பார்த்தா? யார் சொன்னா? எப்படி இது மாதிரி ஆச்சுன்னு கேட்டா நான் என்னம்மா பதில் சொல்றது? அடி பைத்தியக்காரி, ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிற விஷயத்த எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு யாராவது கேட்பாங்களா? லூசு கூமுட்ட, இது தெரியாமல கர்ப்பமா இருக்கிறேன்னு போய் சொல்ல போறேன்னு சொன்ன. ஐயோ, உன்னையெல்லாம் என்ன சொல்றது? இங்கே பாருடாயோ, அம்மா சொல்ற மாதிரியே கேட்டா உன் வீட்டில் உனக்கு மரியாதையும் கிடைக்கும். உன் மாமியை கழுவி எல்லா சொத்தையும் தூக்கி உன் கையிலையும் கொடுக்கும், புரியுதா இல்லையா? அம்மா, இந்த மாதிரி நடக்கணும்னு தானே நான் இப்படி ஒரு பொய் சொல்லவே துணிஞ்சேன். அம்மா, இந்த விஷயத்த உன் புருஷன்கிட்ட சொல்லிட்டியா இல்லையா? இன்னும் இல்லம்மா. ஏய், முதல்ல சொல்ல வேண்டிய அவனுக்கு சொல்லடி, எருமை. நானா எப்படிம்மா சொல்றது? நீ தான் சொல்லணும். ஆமால்ல? சரி, அதெல்லாம் நான் டீல் பண்ணிக்கிறேன். இப்ப சாப்பாடு ஆர்டர் பண்ணது வந்ததும் நல்லா சாப்பிட்டுக்க. அப்புறம் உன் மாமியை கறி வந்தானா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, புரிஞ்சுதா? நல்ல வயிற்றுக்கு சாப்பிட்டுக்க. அவ வந்ததும் அவளை பாக்குற நேரமெல்லாம் வாக்குன்னு வாந்தி மட்டும் எடுத்துக்கிட்டு கடை, அது போதும். வாந்தியா? எப்படிமா? வாக்குன்னா வாந்தி எப்படி வரும்? மாடு வாந்தி வரலனா வாய்க்குள்ள கைய விட்டு நின்றடி. என்னம்மா திட்டுற? வரவே உனக்கு எல்லாம் சொல்லி தருவாங்களா? ஏய், பேச்சு மட்டும் பேசுறதுக்கு தாண்டி நீ லாய்க்கு. பாரு, உன் மாமியா வந்தானா இந்த மாதிரி சீவி சிங்காரிச்சுக்கிட்டு நிக்காத. அப்படி டயர்டா எப்படி செத்த போனா எஞ்சிருச்சு உட்காந்தா யார் எவருனே தெரியாத மாதிரி முழிக்கும் பத்தியா? அந்த மாதிரி 4 வாட்டி திரு மொழி. அப்புறம் உன் மாமியா உன் கண்ணுக்கு நேரா பார்க்கல
ஆமா கரு கரு கருன்னு வருதே அப்படின்னு சொல்லு. பிறகு அப்புறம் அந்த வாய்க்குள்ள கையை விட்டு வாந்தி வர வைக்கிறது அதை முன்கூட்டியே ப்ராக்டிஸ் பண்ணிக்க. உன் மாமியா வர நேரம் பார்த்து வாய்க்குள்ள கையை விட்டு கிண்டிக்கிட்டு இருக்காது. அப்புறம் கண்டுபிடிச்சு உன்னை கண்ணு முடியெல்லாம் நோண்டி எடுத்துரும். என்னம்மா மாசமாயிட்டா இவ்வளோ விஷயம் இருக்கா? ஐயோ இப்பவா எனக்கு நிஜமாவே தலையை சுத்துற மாதிரி இருக்குமா? இவ்வளோ விஷயம் இருக்கா? அடியே இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ் டி. இன்னும் 6 மாசம் 7 மாசம் 8 மாசம்னு போனா புள்ள எங்கன்னு கேட்பாளுங்க. சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணோம். ஏற்பாடு பண்ணி வாங்க வேண்டியது பிடுங்க வேண்டியது எல்லாத்தையும் பிடிக்கிக்கிட்டு அப்புறமா என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். சரியா? என் குலதெய்வமே நீதான். நீதான் என்னைய வாழ வைக்கணும். உன் பேச்சை கேட்குறேன். நிச்சயம் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு உன்னை நம்புறேம்மா, நம்புறேன். இந்த குழந்தை பெற்றுக்கிறதுலாம் எனக்கு விருப்பமே கிடையாதுன்னு உனக்கு நல்லா தெரியுமா? தெரிஞ்சிருந்தும் நான் எதுக்கு கர்ப்பமா இருக்கிறேன்னு பொய் சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுவும் உனக்கு தெரியுமா? எல்லாத்தையும் நீ சரியா முடிச்சு வைப்பேன் நம்புறேன் நம்புறேன் நம்புறேன். சரி இப்போ நான் போய் முதல்ல ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்புறமா என் மாமியார் வந்ததும் சொல்லுங்க. வாரேன். வந்ததுக்கு அப்புறம் பேசலாம். அடே தங்கம். என்ன சொல்லு. என் மவன் எங்கடி? காலையிலேருந்து ஆளையே காணோம் அவனை. உன் மவன் எங்கன்னு என்னைய கேட்டா என்கிட்ட சொல்லிட்டா போறான். உன் மவன் போற இடம் வரமிடலாம் எங்கண்டு எனக்கு தெரியாது. ஆமா இப்படி நேரம் வீட்டை பூட்டி வச்சுட்டு நீ எங்க போய் ஊர் சுத்திட்டு வாரியா? வீட்டை பூட்டிட்டு சாவியை கொண்டு நீ போயிட்டா நான் இங்க ரோட்ல உட்காந்து கிடக்க முடியும்? ரோட்ல உட்கார உனக்கு என்ன வலிக்குதா மட்டி? சொல்லு உனக்கு என்ன வலிக்குதே? இதே மாதிரியே நீ செஞ்சுக்கிட்டே இரு. நான் கிளம்பி என் ஆத்தா வீட்டுக்கு போய் என் அண்ணனையும் என் தம்பியும் கூப்பிட்டுட்டு வந்து உன்னையும் உன் மவனையும் வெளுத்து வாங்குறேன்னா இல்லையாண்டு பாரு. என்னடி சொன்ன? என்ன சொன்ன? உன் தம்பியும் உன் அண்ணனையும் கூட்டியாந்து என்னையும் என் மவனையும் வெளுத்து வாங்குவியா? ஏண்டி உன் வீட்டு ஆளுகளா தா என் காலு கடியில கிடக்க மண்ணு அந்த மண்ணுக்கு கூட சமனம் கிடையாதுடி. என் காலில் ஒட்டுற மண்ணுக்கு புழுதிக்கு கூட சமனம் கிடையாது. போய் கூப்பிட்டுட்டு வா. யாரு வேணாங்கிற? செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்ய துப்புல அண்ணனையும் தம்பியையும் கூப்பிட்டுக்கிட்டு வர போறாளாம். கூப்பிட்டுக்கிட்டு என்ன என்ன பவுசு காட்டிக்கிட்டு நிக்கிற? கொஞ்சம் பணம் கையில இருந்துச்சுன்னா போதுமே ஓவர் ஆட்ட முடிவிய. ஏண்டி மாச பணம் 1000 ரூபா வாங்கிட்டியா இல்லையா? எங்கடி எங்க இந்த பணம்? இந்த மாசம் பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கவே இல்லை. மாசம் மாசம் பணத்தை வாங்கி வாங்கிட்டு நான் கொடுத்துட்டேன். வீட்டு செலவெல்லாம் யாரு நீ பாக்குறியா உன் மகன் பாக்குறானா? இந்தாரு சும்மா லந்து வேலை கட்டிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் இனிமே என்கிட்ட வச்சுக்க வேணாம். ஓரளவுக்கு தான் பொறுமை இல்லை. வீட்டுல அரிசியில உப்பு புளி மிளகான்னு ஒண்ணுமே இல்லை. அதை வாங்கி கொடுக்க துப்பு கிடையாது. நீயும் உன் மகனும் காசை வாங்கி வச்சுக்கிட்டு நல்ல கடத்திலேயே சாப்பிட்டு கடத்து கடந்தீங்கன்னா இந்தா வீட்டுல எதுவும் இல்லையே அது வாங்குறதுக்கு யார் காசு கொடுப்பா? எனக்கு வேலைக்கு போடியே. ஏன் வேலைக்கு போக என்ன உடம்பு நோவுதே? என்னது நான் வேலைக்கு போகணுமா? அப்ப உன் மகன் எதுக்கு இருக்காரே? அரே உனக்கு ஒரு முறைக்கு பல முறையா சொல்லிட்டேன். ஏன் மாமா என்னைக்கு வேலைக்கு போக மாட்டான். நீ வேலைக்கு போய் கஞ்சி குடிக்கிறதா இருந்தா குடி, இல்லையா பட்னி கிடந்து சாவு. வீட்டை திறக்கணுமாம? வீட்டை திறந்து விட்டா அப்படியே விசாலமா நீ படுத்து உருளலன்னு பாக்குறியா? வெயில்ல கரடி நாய. நாய்தான் நான் நாய்தான் கிழவி. நீயும் உன் மவனும் நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு என் அண்ணனையும் என் தம்பியையும் ஏமாத்தி என்னைய கட்டிக்கிட்டு வந்து எங்க பாடுபடுத்தி எடுக்கிறதுக்கு நான் சரி போனா போகுது பாவம்னு சொல்லி சும்மா விடுறேன் பாத்தியா? அதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நாய் நான் சொல்றேன் என்னைய நான் நாய் தான் கிழவி நாய் தான். நீ எல்லாம் என்னடி பொம்பளையா இருப்ப? பெத்த பிள்ளைய வேலைக்கு அனுப்பாம ஒரு ரூபா சம்பாதிக்க கத்து கொடுக்காம இப்படி வெறும் பையில என் தலையில கட்டி வச்சுட்டு என் பாவத்தை எடுத்து கொட்டிக்கிறியே நீ நல்லாவா இருப்ப? ஊர்ல உள்ள யாரா இருக்கோ கேடு வருது உனக்கு வர மாட்டேங்குது பாரு. வெள்ளங்காத சிரிக்கி வீட்டை பூட்டி வச்சுக்கிட்டாடி போற. வீட்டை பூட்டி வச்சுக்கிட்டா போற. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன்னை விளக்கு மத்த கொண்டு அடிக்கிறேன்னா இல்லையான்னு பாருட்டி பாரு. ஏதோ தலையெடுத்து கட்டி தொலைஞ்சிட்டோம். அங்க போய் கண்ணை கசக்கிக்கிட்டு நின்னா என் குடும்பத்து மானம் என்ன ஆகுறதுன்னு நான் எல்லாத்தையும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்து பொறுத்து போறதுதான் இந்த கிழவிக்கும் அந்த பயலுக்கும் அவ்வளவு கொழுப்பையும் துணிச்சலையும் கொடுக்குது. ஒரு மரம் இல்லைனாலும் ஒரு மரம் நல்லா என் அண்ணனும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு 2 பேரையும் தோலை உரிச்சு தொங்க விட்டாங்கன்னா இவங்க திமிரெல்லாம் அடங்கும். போறேன் சீக்கிரத்துல வீட்டுக்கு போறேன். பாவம் அவியலே அங்க சண்டையும் சச்சுருவமா கிடக்குறாங்க. இங்க நடக்கிற எதையும் நான் சொல்லக்கூடாது. என் வாய்க்குள்ளேயே போட்டு மெண்டு மெண்டு சாவுறேன். என் தளத்தை பார்த்து எந்த கிழவிக்கு நான் என்னன்னு சொல்ல? என் கஷ்டத்தை யாருக்கிட்ட போய் சொல்ல? இந்த பொம்பளை தானே அது? ஏங்க நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்றேன். செல்லகிளி மாமா வாங்க. என்ன இப்படி தூரம்? ஏமா தங்கம், எங்கம்மா உன் புருஷன்? அவனை தேடிக்கிட்டு தான் வெளியூர்ல இருந்து வந்திருக்காவ. தெரியலங்களே மாமா. அந்த இடப்பட்ட பையன் எங்க போய் தொலைஞ்சானு தெரியலையே மாமா. அவன் எங்க போறான் எங்க வரான்னு என்கிட்ட சொல்லிட்டா போறான். அவன் நல்லவனு சொல்லிதானே மாமா அவனுக்கு என்னைய பொண்ணு கேட்டு வந்தியே. இப்ப என் நிலைமைய பாத்தியல மாமா? பாத்தியல? தங்கம் என்னை மன்னிச்சிருத்தா. தான் பண்ணாத புள்ள. சரி நல்லா வச்சு பார்த்துக்குவான். சரி ஏதோ அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உண்டாக்கி கொடுக்கலாம்னு தான் அவனை கொண்டு வந்து உன் தலையில கட்டிட்டேன். ஒவ்வொரு நாளும் நீ படுற வேதனைய உன் அத்தை கறி என்கிட்ட சொல்லி மாள முடியலம்மா. ஒரு ஊருக்குள்ள இருக்கும்,
அங்காளி பங்காளியா போயிட்டோம். எங்க நம்ம பிள்ளைக்காண்டி நம்ம கேட்க வந்தா நாளைக்கு உன் வாழ்க்கை பிரச்சனை ஆயிடுமென்னு சொல்லி நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேம்மா. ஏங்க எனக்கு ஒரு வழி சொல்லுவீங்கன்னு வந்தா நீங்க என்னங்க உங்க கதையை பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளைய பார்த்தது மறந்துட்டேன். இந்த ஒரு நிமிஷம் இருங்க. ஈத்தா, உன் புருஷன் எதுவும் உன்கிட்ட பணம் கொடுத்து வச்சிருக்கான்? என்ன மாமா கேக்குறீங்க? புரியல எனக்கு. ஏதோ 1,00,000 பணம் உன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறதா இந்த ஆளு சொல்லிக்கிட்டு உன்னை தேடிக்கிட்டு வராரு. அத்தாடியாத்தா, 1,00,000மா? ஏன் மாமா, அவனை பத்தி தெரியாதா உங்களுக்கு? 10 ரூபாய்க்கு பொண்ணு இல்ல, 1,00,000 என்கிட்ட கொடுக்குறானா? நீங்க வேற சும்மா கிடக்கு மாமா. நானே வெந்த பொண்ணுல வேலை பச்ச மாதிரி நானே இருக்கிற ஜாகத்துல இது வேற இது கிண்டல் பண்ணாதீங்க. தங்கம் சொல்லிடாத்தா, இந்த ஆளு என்னவோ போலீஸ் அது இதுன்னு பேசுறாரு. அப்படி எதுவும் கொடுத்து வச்சிருந்தா கொடுத்துருச்சாமி. ஊருக்கு மத்தியில அசிங்கப்பட வேணாம். மாமா, நான் என்ன விளையாட்டுக்க சொல்றேன்? ஒரு பைசா அவன் கையால நான் வாங்கினது உண்டா? வாங்கினது உண்டா சொல்லுங்க. வீட்டு செலவுக்கு எதுவும் வேணும்னா என் அண்ணனை என் தம்பி தான் எனக்கு போட்டு கொடுக்குறாங்க. என்னம்மா என்ன நாடகம் நடிக்கிறியா? ஏமா உன் புருஷன் 1,00,000 என்கிட்ட கடனை வாங்கிட்டு வந்து 1 மாசத்துக்கு மேல ஆகுது. அவங்கிட்ட கேக்குற நேரமெல்லாம் இப்ப தரேன் அப்ப தரம்னு சொல்றான். நேத்து என்னன்னா என் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்து வச்சிருக்க, வேணும்னா என் வீட்டுல போய் வாங்கிக்கன்னு அவ்வளவு திமிரா பேசுறான் போன்ல. என்னம்மா அவனை பார்க்க முடியல, இல்ல அவனை என்ன செய்வனே தெரியாது. ஏ சாமி, அந்த ஆகாவலி பைய பேச்சு கேட்டுக்கிட்ட இப்படி தெரியடி தேடி வந்திய. நானும் என் பிள்ளைகளும் கஞ்சிக்கு கூட வழி இல்லாத கஷ்டப்படுறோம். அவங்க வந்து 1,00,000 கொடுத்தானே. ஐயோ அம்மா, கட்டின புருஷன் கையில 4 ரூபாய் காசு கொண்டு வந்து கொடுத்தாலும் அது ஏது எப்படி வந்தது எந்த வழியில வந்ததுன்னு கேட்டு வாங்கி வைக்கணுமா? காசு கிடைக்குதுன்றதுக்காக கொடுக்குற எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்க கூடாதுமா. கஷ்டப்பட்டு உழைச்ச காசா இல்ல எதுவும் களவாண்ட காசான்னு வீட்டில் உள்ள பொம்பளை தாம்மா புருஷனுக்கு புத்திமதி சொல்லணும். யோ, என்னையா நீ? என் வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதவனு இப்ப எவனைய கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு நிக்கிற? அப்புறம் மாமானு கூட மரியாதை பார்க்க மாட்டேன் பாத்துக்கா. நான் ஒன்னும் மத்த மாதிரி பொம்பளைக்கு கிடையாது. புருஷக்கார காசு கொண்டு வந்து கொடுத்தா நேரா வாங்கி சுருக்கு பையில முடிச்சு வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் முட்டாச்சிருக்கி இல்ல. அதுவும் என் வீட்டுல இருக்கிற ஆகாவளிய பத்தி எனக்கு தெரியாதா? அவன் எப்படியாப்பட்ட திருட்டு பையனை எனக்கு தெரியாதா மாமா? நீங்க தான் அவனை நல்லவனு நம்பி என் வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்க. நானா அவனை எந்த காலத்திலயும் நம்ப மாட்டேன். இப்படி அவனையே கொண்டு வந்து நிப்பாட்டி 4 பேருக்கு மத்தியில என்னை அசிங்கப்படுத்திட்டே நான் என்ன பண்ண? இருக்கிற சாய எனக்கு தாங்காதுன்னு இது வேறையா? இனி நான் தூக்கிலதான் தங்கணும். சரிதா சரி, நீ அழாத இரு. பாருங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் அந்த பையன் கொண்டு வந்து காசை இந்த பிள்ளைகிட்ட கொடுக்கல. அவன் ஏதோ பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களை ஏமாத்துறம்பள இருக்கு. அவன் வீட்டுக்கு வர நேரமா பார்த்து நான் உங்களுக்கு போன் அடிக்கிறேன். அவனை வந்து கையும் களவுமா பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிங்க. எங்க இனிமே நான் அவனை தேடி அலைய மாட்டேங்க. நேரா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அவன் எங்க இருக்கான்னு தேடி போய் அவங்க பிடிச்சி எடுத்துக்கிட்டு வருவாங்க. புருஷனை பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு ஏமாத்து வேலையை காட்டுறீங்க. இப்ப பாருமா, என்கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்காட்டி உன் புருஷனுக்கு என்ன நிலைமை வரும்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் பாரு. தங்கம், இதெல்லாம் தயவு செஞ்சு ராசுகிட்ட சொல்லாத சாமி. இப்படியே எல்லாத்தையும் சொல்லாதானே உங்க பேச்சு கேட்டுதான் இம்புடு தூரம் வந்து நிக்கிறேன். நான் படுற கஷ்டம் என் அண்ணனுக்கு என் தம்பிக்கும் தெரிஞ்சா ஒரு நிமிஷம் என்னை இங்க விட்டு வைக்க மாட்டாங்க. என் ஆத்தா வீட்டுக்கு போகையில இங்க நடக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருப்போன்னு என் மாமியா அப்படி, என் புருஷன் இப்படி, என் குடும்பம் அப்படின்னு அவங்க கிட்ட நான் என்னென்ன பந்த காமிச்சுக்கிட்டு நிக்கிறேன் தெரியுமா? ஆனா உள்ளதுக்கே ஒரு மழை கட்டணு எனக்கு தான் தெரியும். போயா, என் வாழ்க்கை எப்படி கொண்டு வந்து குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டியே. எங்கேயோ நான் பாட்டுக்கு சந்தோஷமா இருந்திருப்பேன். வயசு பிள்ளைய வீட்டுல வச்சிருக்காதீங்கடான்னு என் அண்ணங்கிட்டையும் என் தம்பிக்கிட்டையும் ஊசி பெத்தி விட்டு இப்படி என்னைய கொண்டு வந்து நட்டத்துல நிக்க வச்சுட்டியே. என் பாவலா உன்னைய சும்மா விடாது. உன்னைய மாதிரி ஊருக்குள்ள பல பேர் இருக்கானுவ. வீட்டுல எதுவும் வயசுக்கு வந்து பொண்ணு இருந்துட்டா போதும், கொண்டு உடனே அவளை குழியில தள்ளி புதைச்சி குடிகாரனுக்கோ இல்ல கேடு கட்டவனுக்கோ கழுத்துல தாலியை கட்ட சொல்லி அவ வாழ்க்கையே குட்டிச்சாரா ஆக்குறதுக்கு. தங்கம், போயா தங்கன்னுகிட்டு. இப்ப இருக்கிற விவரம் எனக்கு அப்ப இருந்திருந்ததுன்னா முதல்ல உனக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொண்டிருப்பேன். நானு என்னத்து செய்யறது? மாமக்காரனா போயிட்டேன், அதனால போனா போதுன்னு உன்னைய விட்டு வைக்கிறேன். நீ ஆனா இன்னமும் திருந்தல. எந்த வயசு பிள்ளை வீட்டுல இருந்தாலும் பிள்ளைக்கு வர வந்திருக்கு பாக்குறீன்னு பையன் உன்னை தூக்கிக்கிட்டு கிளம்பிடுறது. அத்தை, எனக்கு ஒரு மாறி இருக்கு அத்தை. எப்படி அவன் முகத்துல முழிக்கிறதுன்னு தெரியல. என்ன யாரையா பார்க்க வந்த மாதிரி பேசுற? அதுக்குள்ள அத்தை, எனக்கு அவங்க அம்மாவை நினைச்சா கொஞ்சம். அங்க இருக்கும்போது என்ன சொல்லிட போறாங்க? பேசாம நீ அமைதியா இரு, சரியா? தாமரை ஏக்கா ஏக்கா தாமரை எங்கடி வெளியில இருந்து வார? அக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?
என்னம்மா நல்லா இருக்கியா? ம், எப்படி நல்லா இருக்க முடியும்? ஹம், எப்படி நல்லா இருக்க முடியும்? அதான் என் பொண்ணை வாழ வெட்டியா அனுப்பி விட்டுட்டீங்களே, பரவ எப்படி நான் நல்லா இருப்பேன்? என்ன, எதுக்கு எல்லாரும் குடும்பமா சேர்ந்து வந்திருக்கீங்க? என் பொண்ணு உயிரோட இருக்காளா இல்ல செத்துடலான்னு பாக்கவா? இல்ல என் பொண்ணுக்கும் உங்க வீட்டு மகனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எழுதி வாங்கவா? என்னக்கா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? ஏய், நீ முதல்ல வாய மூடுடா. தாமரை, என்ன தாமரை நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? சும்மா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம உன் விருப்பத்துக்கு பேசாத. என் மருமக எங்க இருக்கா? அவளை பார்க்கத்தான் நாங்க வந்திருக்கோம். மருமகளா? ஹ, என்னைக்கு வந்தா மருமக உங்களுக்கு? இப்பதான் உங்களுக்கு மருமக கண்ணுக்கு தெரியறாளா? இவ்ளோ நாளு இந்த மருமகளை இப்படி தேடலையே. அக்கா, வீடுனா 1000 சண்டை இருக்கதான் செய்யும். அதுக்காக நீ மல்லு கட்டிட்டு நிக்காதக்கா. டயனாவை கூப்பிடு. டயானாவா கூப்பிடா? எந்த உரிமையிலடா அவளை கூப்பிட்டு சொல்ற? உன் அம்மா பேச்சையும் உன் பொண்டாட்டி பேச்சையும் கேட்டுக்கிட்டு என் மகளை அடிச்சு வெளியே துரத்து நிக்கல, அந்த உரிமையிலையா? சொல்லுடா சொல்லு, ஏன் அப்படியே நிக்கிற? அக்கா, யாரும் யாரையும் வெளியெல்லாம் துரத்தல. டயனாவை தான் கோச்சுக்கிட்டு இங்க வந்துட்டா. வீட்டுல டயானாவால தான் எல்லா பிரச்சனையும். என்னது, ஏன் மகளால பிரச்சனையா? டேய், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவள? உங்க வீட்டுல அவ வாழறதுக்கு தகுதி உண்டா? ஆ, சொல்லு, அவ வாழ தகுதி உண்டா? உன் தம்பிய வச்சு என் பொண்ண மயக்கி ஏமாத்தி என்னோட ஒரு பொண்ண ஆசையா பேசி குடும்பமா சேர்ந்து கடத்திக்கிட்டு போனீங்களே, என்ன அதெல்லாம் மறந்துடுச்சா உனக்கு? ரோசே, என்ன பேச வைக்காத, நான் வயித்தறிச்சல இருக்கேன். என் வயித்தறிச்சா உங்களை சும்மா விடாது. ஏய், சி, வாய் மூடு. இங்க பார் தாமரை, நான் உன்கிட்ட பேசவோ உன் மகளை பார்க்கவோ வரல. என் மகனோட வாரிசு உன் மக வயித்துல வளருது. உங்க வீட்டு வாரிசு உன் வீட்டுல இருக்க எனக்கு விருப்பம் கிடையாது. அதனால என் மருமகளை என் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போக வந்திருக்கேன். புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்களாம். வேணா அவளை கூப்பிடுங்க, அவ உங்க கூட வந்தா கூப்பிட்டுக்கிட்டு போங்க. நான் ஒண்ணு, உங்களால என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு உங்களை சும்மா விட மாட்டேன். என் பொண்ணை கூப்பிட்டுட்டு போய் அவ வயித்துல வளர்ற குழந்தைய அழிச்சிடாதீங்க. நீங்க குடும்பமா சேர்ந்து வந்திருக்கிறத பார்த்தாலே அப்படி ஒரு திட்டத்தோட தான் வந்திருப்பீங்க போல. நீ எல்லாம் ஒரு பெத்த தாயாடி, இத்தனை வருஷம் கழிச்சு மக கர்ப்பமாயிருக்கா, வந்ததும் வராதமா குழந்தைய அழிக்கிறத பத்தி பேசுற? உன்கிட்ட அவளை விட்டு வைக்கிறாண்டி எங்களுக்கு பயமா இருக்கு. எங்க மருமகளை நாங்க நல்லா பாத்துக்குவோம். எங்க குடும்பத்துல அநேகம் இருக்கும். என் மருமக கோச்சிக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்துட்டாங்கிறதுக்காக உன் விருப்பத்துக்கு பேசாத. நாளைக்கு அவ என் வீட்டுல தான் வாழணும், என் பையன் கூட தான் வாழணும், மறந்துடாத. அம்மா, ஆளுக்கு பேசினா வார்த்தை தான் வளரும். பேசாம டயனாவை கூப்பிடுங்க. டயனா, அம்மா டயனா. அம்மா, அம்மா ஏமா? யார் இதெல்லாம்? டயனா, பாத்துமா பாத்து. எப்போ வந்தீங்க? என்னத்த, எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க பையனுக்கு டைவர்ஸ் வாங்கவா? டயனா, என்னம்மா இப்படி பேசுற? இப்படி ஒரு விஷயத்தை எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டியே, ஏன் டயனா? ஏன் சொல்லு. அங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். எதுக்கத்த என்ன கூப்பிடுறிய? இந்த வீட்டுக்கு நான் வந்ததும் என்னைய ஒரு வேலைக்காரி மாதிரி வேலை வாங்கவா, இல்ல என்னைய அப்படி இப்படின்னு பேசவா? ஏனா அப்படியெல்லாம் எதுவும் நினைக்காதம்மா. நீ இப்ப வாயும் வயிறுமா இருக்க, உட்காந்த இடத்த விட்டு எந்திருக்காம நீ பயம் பத்திரமா நான் பாத்துக்கிறேம்மா. வாமா வீட்டுக்கு. நீ குழந்தைய பெத்து எடுக்கிற வரைக்கும் உன்னை என் கையில வச்சு தாங்குவம்மா. இது வரைக்கும் நான் பண்ணதுக்குள்ள உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என் மன்னிச்சிருமா. என் மேல எதுவும் கோவம் இருந்தா நீ என்ன தண்டனை வேணா கொடு, நான் ஏத்துக்கிறேன். அக்கா, என்ன நீங்க கண்டிப்பா அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? என்னைக்கும் நீங்க என் அக்கா தான். நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வேணா வரட்டும், மன்னிப்புலாம் சொல்லி நம்ம உறவை பிரிக்க வேணாம். என்னடி டயனா பேசுற? உங்க பண்ணதெல்லாம் மறந்துட்டியா? மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் அசிங்கப்பட போறியா? உன்னைய வீட்டை விட்டு வெளியே போன்னு துரத்துனாங்கன்னு சொன்னியடி. அம்மா, என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. தான் மருமக கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சு உடனே வந்து நின்று அவங்க பண்ணதெல்லாம் மறந்துட்டு நான் பண்ணதையும் மன்னிச்சு என்கிட்ட என்னை ஒரு மனசையே நினைச்சி அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்களே, இப்படிப்பட்டவங்கள எப்படிம்மா நீ நம்ம? சரிம்மா, இன்னைக்கு நீ கர்ப்பமா இருக்கன்னு தெரிஞ்சதால தானே உன்னை தேடி வந்திருக்காங்க. இல்லைனா உன்னை வேணவே வேணாம், குழந்தை பத்துக்கவே தகுதி இல்லாதவன்னு அவங்க துரத்து தானே விட்டுருப்பாங்க. என்ன பண்ணாலும் எப்பவும் என் மாமியாரும் அக்காவும் என் மனசுல 2 தெய்வமா தான் இருக்காங்க. ஆனா அதை அவங்க தான் புரிஞ்சுக்கல. உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன், என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, இந்த மாதிரி நேரத்துல அதெல்லாம் வேணாமா. நாங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எங்களையும் மன்னிச்சிருமா. நம்ம வீட்டுக்கு போலாம், வாடா செல்லம். டயனா, ஆமாம்மா, நீ இப்படி உண்டா இருக்குன்னு தெரிஞ்சதும் அம்மா ஊருக்கே விருந்து வைக்கிறேன்னு குழந்தைய வைத்துக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா? ஆமா, நம்ம வீட்டுக்கு போலாம். நீங்க கூப்பிட்டு வராம இருப்பனா மாமா? இன்னைக்கு நீங்க வரலனாலும் நானா நேரடியா நம்ம வீட்டுக்கு வந்திருப்பேன். இப்படி ஒரு செய்தியை நான் எப்ப சொல்லுவேன்னு நீங்க எல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்கல்ல. இப்போ நான் 3 மாசம்